மையப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரியுங்கள், அவர் துதி எப்பொழுதும் நாவில் இருக்கும் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல நாம் பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல பாடி அவருடைய நாமத்தை துதிப்போம். அவருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக ஜெபிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் இந்த நாளிலே மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் எழுந்தருளுவீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே, நன்றி சொல்லி பாடுவே அதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு, மேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு, மேகம் வருவார் ஆனந்தமே. துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே, கண்ணை துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே, சொல்லி பாடுவே அதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே, உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே, உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே, உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன்,
தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சொல்லுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இனிந்த நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இந்த நாமம். முழங்காயாவும் முழங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்காயாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இந்த நாமம். ஒன்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஒன்று தண்ணீரே என்ற தேவாவியே, சொல்லுவோம். ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். உம்மை ஒன்று ஒன்று அற்புதவல்லம் இயேசுவே, இரத்தத்தால் உம்மை ஒன்று ஒன்று அற்புதவல்லம் ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால் வல்லமை ஒன்று ஒன்று அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு ஒன்று அற்புதவல்லம் ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால் ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஹalleluya, 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 ஹalleluya,
அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. துளியில் விழாதபடி காத்து கொண்டீரே. அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. ஓ அடைக்கலமே உமது அடிமை நானே. ஆட்களிப்பேனே ஆக மகிழ்ந்தேன். கர்த்தர் செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ. கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ. கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. துளியில் விழாதபடி காத்து கொண்டீரே. அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. துளியில் விழாதபடி காத்து கொண்டீரே. அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. அடைக்கலமே உமது அடிமை நானே. ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தேன். கர்த்தர் செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. கைகளை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே. சொல்லுவோம் எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. வாழ்க ராஜா அல்லேலூயா. வாழ்க ராஜா அல்லேலூயா. வாழ்க ராஜா அல்லேலூயா. வாழ்க ராஜா அல்லேலூயா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. ராஜாதி ராஜா நீரே. உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜாதி ராஜா நீரே. உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே மேகமாய் வாருமையா. உயிரோடு எழுந்தவரே மேகமாய் வாருமையா. வாழ்க ராஜா அல்லேலூயா. வாழ்க ராஜா அல்லேலூயா. வாழ்க ராஜா அல்லேலூயா. வாழ்க ராஜா அல்லேலூயா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. தேவன் ஆராதனை துதியவரே. அவர் ஆராத கிருபை நமக்கே. தேவன் ஆராதனை துதியவரே. அவர் ஆராத கிருபை
நல்லது. அல்லேலூயா. ஜீவனை பார்க்கிறோம், அவர் கிருபை நல்லது. இவன் ஆராதனை உரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. இவன் ஆராதனை உரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா, தேசத்திலே தாருமையா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா, சபைகளில் தாருமையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலமும் நல்ல பராக்கிரமமுள்ள ஆவியினாலாகோ, ஆவியினாலாகோ. பலமும் நல்ல பராக்கிரமமுள்ள ஆவியினாலாகோ, ஆவியினாலாகோ. சுத்திகரியும் சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும். குணமாக்கு குணமாக்கு, காயங்களை குணமாக்கு. சுத்திகரியும் சுத்திகரியும், என் பாவங்களை சுத்திகரியும். குணமாக்கு குணமாக்கு, என் காயங்களை குணமாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலமும் நல்ல பராக்கிரமமுள்ள ஆவியினாலாகோ, ஆவியினாலாகோ. கர்த்தர் தேசத்தில் ஒரு விடுதலையை தருவாராக. சபைகள் நடுவில் விடுதலையை தருவாராக. விசுவாச குடும்பங்களில் ஒரு விடுதலையை தருவாராக. எல்லா ஊழியக்காரருடைய குடும்பங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே விடுதலை தருவாராக. ஒரு விடுதலையின் அபிஷேகம் ஆண்டவரே எங்கள் தேசத்தை பற்றி பிடிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருக்கிற இடங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும்னு சொன்னவர். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற முடியாதபடி தடையா இருந்ததோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் எரிகோ மதிலை போல ஆண்டவரே எழுப்பி நின்று கொண்டிருக்கிறதோ, அந்த துதியினாலே பர்வதங்கள் எல்லாம் நொறுங்கி போகட்டும் ஆண்டவரே. அவருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் எல்லாம் மெழுகுவது போல தேவ பிரசன்னம் அலை அலையாய் அந்த வீடுகளை இறங்கி வருவதாக. ஆவி ஆத்துமா சரீரத்தில் தேவ பிரசன்னத்தை உணர உதவி செய்வீராக. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். எல்லா கட்டுகள் இயேசு நாமத்தில் மாறட்டும். பிசாசினுடைய முகங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படட்டும். எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம் ஆண்டவரே. லிமஹந்தரபோ ஷந்தரா, விடுதலையை விடுதலையை விரும்புகிறேன் ஐயா. தாருமையா அருமையா, தேசத்திலே தாருமையா. நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 150 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்கள் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை அறியாத எத்தனையோ கோடான கோடி ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் உண்டு. ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவிலே ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவு முதலாவது தேவ ஜனங்கள் கலந்து வரும்படியாக சொல்லுங்கள். இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள், வேதத்தை நேசித்து வாசிக்கிற பிள்ளைகள், இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை அறிகிற அறிவிலே வளரும்படியாக நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லவரே, இந்த வேலைக்காரர்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவிலே ஆண்டவரே சபை வளர ஜெபிக்கிறோம்.
உம்மை அறிகிற அறிவிலே வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், குடும்பங்கள் வளர ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனை அறிகிற அறிவிலே வளர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி வளரக்கூடாதபடி இருக்கிற எல்லா விதமான தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கிறோம் ஆண்டவரே. லபா கமலா துராமா சங்கலா மராதியா தரவா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்தி கெட்டாத தேவ சமாதானம் இருதயத்தை சிந்தை ஆட்கொள்ளும் சொன்னீங்களா ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல, சபைகள்ல, விசுவாச குடும்பங்கள்ல, ஊழியக்காரருடைய குடும்பங்கள்ல ஒரு தேவ சமாதானம் நதியாய் பெருக்கெடுத்து ஓடும்படி நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. குடும்பத்திலே ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள், ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகள் குடும்பத்திலே ஒரு சமாதானம் நதியாய் புறப்படட்டும். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை காரியங்களை நசிக்கப்படுவீராக. ஹalleluya 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 ஹalleluya. தேவ சமாதானம் குடும்பத்திலிருந்து எழும்பட்டும். தேவ சமாதான சபையிலிருந்து எழும்பட்டும். தேவ சமாதான பட்டணங்கள்ல, கிராமங்கள்ல, தேசத்துல உண்டாயிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. மூன்றாவது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் எல்லாருக்குள்ளும், ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்குள்ளும், இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும்படியா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவ பயம் கடந்து வரட்டும் ஐயா. எல்லா நிர்விசாரங்கள் இயேசுவின் நாமத்துல மாறி போகட்டும். எல்லா அலட்சியங்கள் இயேசு நாமத்துல மாறி போகட்டும். தேவனுக்கு பயந்து நடக்கிற ஆண்டவரே குடும்பங்களை, தேவனுக்கு பயந்து நடக்கிற வாலிபர்களை, தேவனுக்கு பயந்து நடக்கிற சிறு பிள்ளைகளை, தேவனுக்கு பயந்து நடக்கிற ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்கப்பா. நீபா கமாலபா துராமஹபாலபா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அடுத்தபடியாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று யோசேப்பு பாவத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நின்றது போல துணிகரமான பாவங்கள், ரகசிய பாவங்கள், அந்தரங்க பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆண்டவரை செய்து பாவத்தில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு பாவத்திலிருந்து ஒரு ஜெயத்தை தரும்படியா நாம் ஜெபிப்போம். ஹalleluya. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே எல்லா இச்சைகளுக்கும், வேசித்தனங்களுக்கும், விபச்சாரங்களுக்கும், அசுத்தங்களுக்கும், மாய்மாலங்களுக்கும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆண்டவரே வெறுத்து விட கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து விடுதலை தருவீராக. பாவத்தின் கட்டுகள், பாவத்தின் முகங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கடைசியாக எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஞானத்தை தந்துவிடும்படியா நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் விசேஷித்த ஞானத்தை தந்துவிடும்படியா, ஞானத்தின் ஆவியினாலே நீ நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை நீ கேட்டதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவை அறியாத கோடான கோடி ஜனங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படியா, கர்த்தருடைய சுவிசேஷம் முழு உலகத்திற்கு கடந்து செல்லும்படியா ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிற கூட்டங்கள் ஆண்டவரே தேசத்துல பெருகும்படியா நாம் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்கள் தேசத்துல, பட்டணத்துல, கிராமத்துல, முழு உலகத்திலும் ரட்சிப்பு உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ரட்சிப்பை நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சுவிசேஷம் முழு உலகத்திற்கும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முழு கர்த்தருடைய சுவிசேஷம் முழு உலகத்துக்கு கடந்து செல்லட்டும். திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தர் தேசத்தில் நடைபெறும்படியா, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலம், விசுவாசிகள் மூலம் கர்த்தர் தன்னுடைய பலத்த அற்புதத்தை செய்யும்படியா, பவுலின் கைகளினாலே அற்புதங்களை செய்தவர், மோசேயின் கைகளினாலே அற்புதங்களை செய்தவர், ஒரு ஸ்தேவானின் கைகளினாலே அற்புதங்களை செய்தவர், இந்த கடைசி நாட்களில் அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்யும்படியா ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் ஆண்டவரே நடைபெறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதனாலே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே, மகிமைப்படட்டும் ஆண்டவரே, மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya. எல்லா மக்களுக்குள்ள காணப்படுகிற அந்த பய உணர்வு, இந்த கொள்ளை நோயினால் உண்டான பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், தேவைகளை குறித்த பயம், குடும்பத்தை குறித்த பயம், ஐயோ வேலையை இழந்து விடுவேனோ என்கிற பயம், இப்படிப்பட்ட பயத்தினாலே ஜனங்கள் பிடிக்கப்பட்டு ஆண்டவரே கவலைகளோடு இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் சொல்லப்பட்டிருக்கப்பா. பயமானது வேதனை உள்ளது என்று சொன்னீங்களா ஆண்டவரே. எல்லா பயத்திலிருந்து ஜனங்களை நீர் விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறோம், விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா மக்களுடைய தேவைகள் இயேசுவின் நாமத்திலே சந்திக்கப்படும்படியா ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியா, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியா, கல்லூரியில படிக்க போற பிள்ளைகள் தேவை சந்திக்கப்படும்படியா, எல்லா குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படும்படியா, உறவினர்கள், நண்பர்கள், இனவர
பந்துக்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், கர்த்தரை அல்லாதவர்கள் யாராயிருந்தாலும் கர்த்தருடைய தேவைகளை சந்திக்க முடியாது. ஆண்டவரே, யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லா தேவைகளை ஆச்சரியமாய் நீ சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் உண்டாயிருப்பதாக, உண்டாயிருப்பதாக, உண்டாயிருப்பதாக. இந்த ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட சேர்ந்து துதித்து ஆராதித்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. ரட்சகரே, இயேசுநாதா, சீக்கிரமா இந்த லாக்டவுனில் இருந்து ஒரு பெரிய விடுதலை தந்து சீக்கிரமா எல்லா திருச்சபைகளும் ஆண்டவரே கூடி தேவனை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் அரசாங்கத்திலிருந்து நல்ல உத்தரவு கடந்து வரும்படியா நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அரசாங்கத்திலிருந்து நல்ல உத்தரவு கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா திருச்சபைகளும் திறக்கப்பட ஜனங்கள் கூடி ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு வாசல் ஏற்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சாலயத்துக்கு சொந்த இடத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபைக்கு சொந்த ஆலயம் இல்லாதவர்கள், சொந்த இடம் இல்லாதவர்களுக்கு ஆலயத்தை, ஆண்டவரே, இடத்தை வாங்கி தந்து ஆலயத்தினை கட்டித்தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எல்லா தேவ மனுஷர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய சகோதரிகளுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களுக்கு நல்ல சுகத்தை தருவீராக, நல்ல பாதுகாப்பை தருவீராக, நல்ல மன தைரியத்தை, வைராக்கியத்தை தருவீராக, நல்ல ஜெப வாஞ்சியை தருவீராக, நல்ல வேத அறிவை கத்த தருவீராக, சொந்த குடும்பத்தை சரியாய் கட்ட உதவி செய்வீராக, சாட்சியாய் வாழ உதவி செய்வீராக. எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட பேசு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நம் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் சோர்ந்து போவதில்லை. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் சோர்ந்து போவதில்லை. உள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரை நடத்திடுவார். உள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரை நடத்திடுவார். ஆத்துமாவை தேற்றுவார், நீதி எப்படி நடத்துவார். ஆத்துமாவை தேற்றுவார், நீதி எப்படி நடத்துவார். சோர்ந்து போவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் சோர்ந்து போவதில்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு என்றுமே பயம் இல்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு என்றுமே பயம் இல்லை. தேவரீர் என்னோடு என்றுமே இருக்கிறீர், தேவரீர் என்னோடு என்றுமே இருக்கிறீர். தோளும் கடியும் கேட்டிடுமே, தோளும் கடியும் கேட்டிடுமே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் சோர்ந்து போவதில்லை. நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் நாங்கள் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் உதவி செய்த தேவன், இந்த நாளிலும் உடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, அப்பத்தை பிட்டு வாங்கி புசியுங்கள் என்று சொன்னீரே. கர்த்தருடைய வார்த்தையாகிய அப்பத்தை பிற்கும் பொழுது
நீர் எங்களோடு கூட பேசும்படி ஜெபிக்கிறோம். இப்படி நாம் மையப்படட்டும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் அநேக காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை குறித்து நாம் சிந்திக்கிறோம். அந்த பிரச்சனைகளை குறித்து சிந்திக்கிறோம், நஷ்டங்களை குறித்து சிந்திக்கிறோம், இழப்புகளை குறித்து சிந்திக்கிறோம், மனுஷர்கள் பேசின சில வார்த்தைகளை குறித்து சிந்திக்கிறோம். அநேகர் இந்த கொரோனா வைரஸ் அந்த காரியங்களை குறித்து நீங்க சிந்திக்கிறோம். சூழ்நிலைகள் எப்பொழுதும் மாறும் என்று சொல்லி சிந்திக்கிறோம். எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கிறோம். இப்படி அநேக காரியங்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் வேதம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. நாம் அநேக காரியங்களை சிந்திப்பதற்கு நமக்கு அநேக வாய்ப்புகள் நமக்கு இருந்தாலும், சூழ்நிலைகள் நமக்கு இருந்தாலும், இயேசுவை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி பிலிப்பியர் எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஏன் இயேசுவை நாம் சிந்திக்க வேண்டும்? கிறிஸ்து இயேசுவை சிந்திக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க போகிறோம். தொடர்ந்து நாம் வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவனவன் தனக்கானவனைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. மறுபடியும் வாசிக்கிறேன். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட குடும்பம், தனிப்பட்ட தேவைகள், தனிப்பட்ட காரியங்கள் எவ்வளவோ நமக்கு இருந்தாலும், மற்றவர்களை குறித்ததான ஒரு கரிசனை, மற்றவர்களை குறித்ததான ஒரு அக்கறை இந்த கடைசி நாட்களிலே குறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அக்கிரமம் மிகுதியாவதால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல தனக்கானவைகளை குறித்து அவர் என்றைக்கும் சிந்தித்ததில்லை. பிறருக்கானவைகளை குறித்து அவர் சிந்திக்கிறார். 3 நாள் அவர் வனாந்தரத்திலே ஜனங்களுக்கு அவர் போதனை செய்து கொண்டிருந்த பொழுது 3 நாளும் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டார்கள். ஆண்டவருடைய அன்பினாலே அவர்கள் கவரப்பட்டார்கள். அநேகருடைய அசுத்த ஆவி அவர்களை விட்டு விலகினது. அநேகர் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆனாலும் இவர்கள் சாப்பிடாமல் கடந்து போவார்களே ஆனால், ஆகாரம் இல்லாமல் தன் வீட்டுக்கு போவார்களே ஆனால் அவர்கள் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி கர்த்தர், பிள்ளைகளே உங்களிடத்தில் ஏதாகிலும் இருக்கிறதா என்று சொல்லி சீசரிடத்தில் கேட்கிறார். சீசர்கள் சொல்லுகிறார்கள், எங்களிடத்தில் இல்லை, அவர்களை கிராமங்களுக்கு அனுப்பி விடுவோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் கையில ஒருவேளை அந்த இடத்துல அவருடைய கையிலே ஒன்றுமில்லாதிருந்தும், சீசர்கள் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அடைக்கிற கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள், தன்னை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள், தன்னை நேசிக்கிற பிள்ளைகள், தன்னை ஆராதிக்கிற பிள்ளைகள், அவனுடைய சத்தத்தை கேட்கிற அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் அக்கறை கொள்கிறவராயிருக்கிறார். யார் யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் சிந்தை வைத்திருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறார்களோ, ஒவ்வொருவர் மேலும் அவர் சிந்தை உள்ளவராய் இருக்கிறார். பிள்ளைகளே, ஏதாயிலும் இருக்கிறதா என்று சொல்ல கேட்ட போது அங்கே ஒரு சிறுவனிடத்துல 5 அப்பம் சில மீன்கள், 5 அப்பம் 2 மீன்களை அல்லாமல் வேறொன்றும் இல்லை. அதை கொண்டு வந்து அவர் வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து கொடுத்தார். என்ன நடந்தது தெரியுங்களா? 12 கூடை மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவர் அந்த நேரத்துல தன்னுடைய காரியத்தை குறித்து அவர் சிந்திக்காமல், தன்னை தேடி வந்த ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படிக்கு அவர்களை வெறுமையாய் அனுப்பிவிடாமல் அவர்கள் சாப்பிட்டு திருப்தியாய் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அவர் சிந்தித்தார். ஆண்டவர் எப்பொழுதுமே சுயநலமாய் சிந்திக்கிறவர் அல்ல. அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாமும் கூட இந்த நாட்களில் பிறருடைய தேவைகள், பிறருடைய பிரச்சனைகள், பிறருடைய பாரங்கள், பிறருடைய காரியத்தின் மேல நாம் கவனம் உள்ளவர்களா இருக்கிறோமா? கர்சனை உள்ளவர்களா இருக்கிறோமா? அக்கறை உள்ளவர்களா இருக்கிறோமா? ஏதோ ஜெபத்தை மாத்திரம் செய்துவிட்டு நிறுத்தி விடுவது அல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம்தான். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணினான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கு அநேகர் ஜெபத்தோட நிறுத்தி விடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய தனிப்பட்ட தேவைகளை அறிந்து, அவருடைய பிரச்சனைகளை அறிந்து நாம் உதவி செய்ய மனமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தையே, சொந்த ஜீவனையே நமக்காக கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தகப்பன் தாயோடு இருந்தாலும், சகோதர சகோதரிகள் இருந்தாலும், நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு இருந்தாலும், உங்களால் இயன்ற அளவு
சரீர அளவிலும் சரி, பொருளாதார நிலையிலும் சரி, மனதளவிலும் சரி, ஜெபத்திலும் சரி, ஏதோ ஒரு உதவியை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, எந்த இடத்திலாவது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, அல்லது திருச்சபையிலே, அல்லது நண்பர்கள் உறவுகள் மத்தியிலே நான் ஒரு சுயநலக்காரனா இருக்கிறேனா? அல்லேலூயா. இன்றைக்கு அநேக சபைகள் கூட்டப்பட்டிருக்கிறது, அநேக ஆராதனைகள் இல்லை. ஆனால் ஊழியக்காரர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் தேவைகள் எப்படி சந்திக்கப்படுகிறது? அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவை எப்படி சந்திக்க வேண்டும் என்று என்னைக்காக யோசித்திருக்கிறோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் திருச்சபைக்காக சிந்திக்க வேண்டியது அவசியம். ஊழியக்காரர்களை குறித்து சிந்தனை வைக்க வேண்டியது அவசியம். தேவாலயத்துக்கு அடுத்த காரியத்தில் நாம் சிந்தனை வைக்க வேண்டியது அவசியம். நம்முடைய சொந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க வேண்டியது அவசியம். இப்படி பிறருக்கானவைகளை நாம் சிந்திக்கும் போது மாத்திரமே கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, ஒரு சுயநலமான வாழ்க்கை, ஒரு சுயநலமான வட்டத்தை விட்டு நான் வெளியே வர விரும்புகிறேன். ஆண்டவரே, என் சொந்த குடும்பமானாலும் சரி, அல்லது சபையானாலும் சரி, அல்லது சமுதாயமானாலும் சரி, ஆண்டவரே, நான் பார்க்கிற என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு, தேசத்திற்கு நான் எதையாவது செய்துவிட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியமும் ஒரு விசுவாசமும் ஒரு அக்கறை உங்களுக்கு இருக்குமானால் உங்களை நிச்சயமாய் கர்த்தர் சபைகளுக்கும், தேசங்களுக்கும், பட்டணங்களுக்கும், குடும்பங்களுக்கும் நிச்சயமாய் பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்பது உண்மை. அடுத்தபடியாக நாம் வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிறேன். ஒன்றையும் பாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாய் என்ன கடவீர்கள். இரண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா, ஒருவரில் ஒருவர் மேன்மை உள்ளவர்களாய் என்ன வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் எந்த மனுஷனையும் அசட்டை பண்ணினதில்லை, எந்த மனுஷனையும் கனவீன பண்ணினதில்லை, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை, தாயை, தகப்பனை, சகோதர சகோதரிகளை, அல்லது கூட பிறந்தவர்களை, அல்லது சக விசுவாசிகளை, அல்லது தேவ மனுஷர்களை, ஆண்டவர் நாம் பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணிருக்கிறோமா? ஒருவேளை நம்மை விட படிப்பில் குறைந்தவர்களாக இருக்கலாம், அல்லது அழகு அந்தஸ்திலே குறைந்தவர்களாக இருக்கலாம், அல்லது மேற்ற கலாச்சாரம் உடையவர்களாக இருக்கலாம். எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அவர்களை நாம் மேன்மை உள்ளவர்களாக எண்ண வேண்டும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எந்த மனுஷனையாவது நாம் அற்பமாய் எண்ணிருப்போமானால், எந்த மனுஷனையாவது நாம் அசட்டை பண்ணியிருப்போமானால், எந்த மனுஷனையாவது நாம் தூஷித்திருப்போமானால் நாம் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். வேதத்துல தாவீது என்கிற ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறோம். அவன் தகப்பன் எல்லா பிள்ளைகளை விட வயதில் அவன் சிறியவனாய் இருக்கிறான். அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் யுத்தத்திலே ராணுவ வீரர்களாய் இருக்கிறார்கள். அவன் தகப்பன் ஒரு நாள் அந்த தாவீதை பார்த்து, ஒரு சகோதரனை நலம் விசாரித்துட்டு வா என்று சொல்லும் பொழுது அவளை விசாரிக்கும்படி அவன் கடந்து போகிறான். தகப்பன் ஒரு அடையாளத்தை வாங்கி கொண்டு வா என்று சொல்லி போகும் பொழுது அவன் சகோதரனை சந்திக்கிறான். அப்பொழுது அந்த சகோதரர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? அந்த தகப்பன், அந்த சகோதரர்கள் அவனை அதிகமாய் கடிந்து கொள்கிறார்கள், அதிகமாய் பகைக்கிறார்கள். அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய் என்று சொல்லி அவனை ஈனம் பண்ணுவதை, அற்பமாய் நினைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அந்த தாவீது அந்த இடத்துல தன் சகோதரர்களை விசாரிக்கும்படிக்கு அவன் கடந்து போகிறான். அந்த சகோதரர்களை அவன் மேன்மையா எண்ணுகிறான், கனமுள்ளவனாய் எண்ணுகிறான், தகப்பனை கனமுள்ளவனாய் எண்ணுகிறான். ஆனபடினால்தான் தகப்பனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவன் அந்த இடத்துக்கு கடந்து போனான். ஆனால் அவனுடைய சகோதரர்களோ அவனை கனவீனமாய் பார்த்தார்கள், அற்பமாய் பார்த்தார்கள். அந்த தேசத்துடைய ராஜா சவுல் அவனை அற்பமாய் பார்த்தான், எதிரி அவனை அற்பமாய் பார்த்தான். ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தாவீதை அற்பமாய் பார்க்கவில்லை. என்று சொன்னால் அவன் நல்ல ஆராதிக்கிற மனுஷன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். அந்த இடத்துல தன் கையிலிருந்து அந்த கூழாங்கல்லை வைத்து கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலில மிகப்பெரிய வெற்றியை அங்கே சம்பாதித்து கொடுத்ததை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வயதில் சிறியவர்களா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், படித்திருக்கலாம், படிப்பறிவில்லாத இருக்கலாம், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பிறரை நாம் கனம் பண்ண வேண்டியது அவசியம். சொந்த குடும்பத்திலே நம்முடைய தாய் தகப்பனை நாம் கனம் பண்ண வேண்டும். நம்மோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகளை கனம் பண்ண வேண்டும். நம்மை விட வயதிலே மூத்தவர்களை கனம் பண்ண வேண்டும். திருச்சபைக்கு நாம் கடந்து போவோமானால் நம்மை விட வயதிலே மூத்தவர்களை கனம் பண்ண வேண்டும். ஊழியக்காரர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். நம்மை விட நமக்கு கல்வி போதிக்கிற ஆசிரியர்களை நாம் கனம் பண்ண வேண்டும்.
ஆமென். கனம் பண்ண வேண்டும் என்பது தவறான விஷயத்துக்காக அல்ல, நல்ல விஷயத்திற்காக. அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற நற்காரியங்களை நம் மனதில் வைத்து கீழ்ப்படிந்து அவர்களை நாம் கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். உன் கிரியைக்கு தக்க பலனை தருவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி கர்த்தரை கனம் பண்ணுகிறோமோ அதே போல கர்த்தர் நமக்கு கொடுத்த உறவுகளை நாம் மேன்மையாய் எண்ண வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் அசட்டை பண்ணுகிறோம், அநேக நேரங்களிலே நாம் அற்பமாய் நினைக்கிறோம், அநேக நேரங்களிலே அவருடைய வார்த்தைகளை உதாசீனப்படுத்துகிறோம், அநேக நேரங்களிலே அவர்களை வேண்டாம் என்று வெறுத்து விடுகிறோம். அப்படி அல்ல, ஒருவரை ஒருவர் மேன்மையாய் எண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு போதனை செய்திருக்கிறார். முதலாவது நான் சொன்னேன், நாம் மற்றொரு இடத்துல நாம் அக்கறை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அவனவன் தனக்கானவனை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. நமக்காய் வாழ்கிற அந்த சுயநலத்தை விட்டு பிறருக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை நாம் ஆயுதமாய் தரித்துக் கொள்வோம். இரண்டாவது, நாம் ஒருவரில் ஒருவர் மேன்மையாய் எண்ண வேண்டியது அவசியம். சொந்த குடும்பத்திலே நாம் பிள்ளைகளை நாம் மேன்மையாய் எண்ண வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஏற்ற துணையை மேன்மையா எண்ண வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற திருச்சபையை மேன்மையா எண்ண வேண்டும். நமக்கு கொடுத்திருக்கிற உறவுகளை, நண்பர்களை மேன்மையா எண்ண வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் யாரையும் அற்பமாய் எண்ணவிடக் கூடாது. அதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளையும், சிந்தைகளையும், நினைவுகளை அறிந்திருக்கிறார். ஏனென்றால் மனுஷன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நியாயாசனத்திலே வந்து நாம் நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது காரியம் பார்த்தோமானால் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தானே தாழ்த்தினார். மூன்றாவது காரியம், நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதல் உள்ளவராய் காணப்பட்டார். 33 வருஷம் அவர் உயிரோடு இருந்தபோது 30 வருஷம் தன் குடும்பத்தோடு கூட இருந்தார். தன்னுடைய தாய் மரியாளுக்கும் தன் தகப்பன் யோசேப்புக்கும் கீழ்ப்படிந்து தன் சொந்த குடும்பத்திலே சொந்த வேலைகளை அவர் சரியாய் நேர்த்தியாய் செய்தார். பிதாவின் திட்டத்துக்கும் பிதாவின் சித்தத்துக்கும் அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறோம். அவன் வயது முதிர்ந்த நாட்களிலே அவனுக்கு ஒரு ஈசாக்கு என்ற ஒரு குமாரனை கொடுத்தார். ஈசாக்கு பிறந்த பொழுது அவன் விருந்து செய்து அதிலே சந்தோஷம் அடைந்தார். வசனம் சொல்லுகிறது, பின்னும் கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை சோதிக்கும்படி அவருடைய மகனை மோரியா என்கிற மலைக்கு கொண்டு போய் உன் ஏக புத்திரனும் ஏக சுதனுமாகிய ஈசாக்கை பலியிடு, நான் குறித்த இடத்துல பலியிடு சொன்ன போது அவன் அதிகாலமே தன்னுடைய மகனையும் தன்னுடைய வேலைக்காரனையும் அந்த கழுதையை அழைத்துக் கொண்டு போய் மோரியா மலையிலே தேவன் குறித்த இடத்துல பலிபீடத்தை கட்டி தன் மகனை கிடத்தி அந்த பலகையெல்லாம் வைத்து விறகெல்லாம் வைத்து அவன் கத்தி எடுத்து ஓங்கி அவன் பலியிட போன போது ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டவர் மேல் கத்தியை போடாது என்று சொன்னார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவன் சொன்ன வார்த்தைக்கு ஒரு நாளும் மறு உத்தரவு சொல்லாமல், ஒரு நாள் எதிர்த்து பேசாமல், தன் சொந்த குமாரனானாலும் பரவாயில்லை, சர்வங்க தகன பலியாய் பலியிட வேண்டாலும் பரவாயில்லை, என் ஆண்டவன் மறுபடியும் என் மகனுக்கு ஜீவனை கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு ஒரு கீழ்ப்படிதலோடு ஆபிரகாம் அந்த மோரியா மலைக்கு போனதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உன் இனத்தையும் தேசத்தையும் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்ன போது ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ, கர்த்தருடைய சத்தத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ, அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை, தேவ மனுஷர்களை கர்த்தர் பூமியின் உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிந்தாரோ அதே போல அவருடைய குமாரனாகிய ஈசாக்கும் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததை பார்க்கிறோம். இந்த நாட்களை பார்த்தோமானால் பிள்ளைகள் பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளை அற்பமாய் நினைப்பதையும் உதாசீனப்படுத்துவதையும் காயப்படுத்துவதையும் பார்க்கிறோம். ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு குடும்பத்தையோ, ஒரு கீழ்ப்படிதல் உள்ள வாலிபனையோ, ஒரு கீழ்ப்படிதல் உள்ள சந்ததியோ இந்த நாட்களில் பார்க்க முடிவதில்லை. என்று சொன்னால் தேவ பயம் இல்லை, தேவனை தேட வேண்டும் என்கிற ஒரு உணர்வுள்ள இருதயம் இல்லை. யாரெல்லாம் தேவனை உண்மையாய் தேடுகிறார்களோ, யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவருக்கொருவர் நாம் கீழ்ப்படிவோம், ஒருவருக்கொருவர் நாம் கீழ்ப்படிந்து நடப்போம். அப்பொழுது கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்வார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4:4 நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பவுல் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையிலிருந்து நிருபத்தை எழுதுகிறார். ஐயா, ஒரு சிறையில் இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நாம் புசிப்பதும் குடிப்பதும் மட்டும் சந்தோஷம் அல்ல,
அதை காட்டிலும் மேலாய் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சந்தோஷமா இருக்க வேண்டியது அவசியம். அநேகருக்கு பொருள் இருக்கும்போது சந்தோஷம் வரும், அநேகருக்கு வேலை இருக்கும்போது சந்தோஷம் வரும், அநேகருக்கு பணம் பதவி இருக்கும்போது சந்தோஷம் வரும். எல்லாம் போய்விட்டது என்றால் அவருடைய சந்தோஷம் கடந்து போய்விடும். வேதத்தில் வாசிக்கிறோம், யோபு என்கிற பக்தனை குறித்து வாசிக்கிறோம். யோபு 42ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவன் எல்லாவற்றையும் இழந்து போய், தன் பிள்ளைகளை இழந்து போய், வேலைக்காரர்களை இழந்து போய், ஆஸ்திகளை இழந்து போய், தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில அவர் சொல்லுகிற வார்த்தை, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நஷ்டங்கள் வரும் பொழுது, ஏமாற்றங்கள் வரும் பொழுது, இழப்புகள் வரும் பொழுது, மரணங்கள் வரும் பொழுது அநேக நேரங்களில் நம் மனதை விடுகிறோம், சோர்ந்து போகிறோம், அல்லது சாக வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அந்த பக்தனாய் யோபு நினைக்கவில்லை. எல்லாம் இழந்து போன நிலைமையில, எல்லாம் நஷ்டப்பட்ட நிலைமையில, எல்லாம் ஏமாற்றப்பட்ட நிலைமையில, ஒன்றுமே வாய்க்காத ஒரு சூழ்நிலையில அவன் தேவனை விசுவாசித்திருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நிலையிலும் ஆண்டவரே நீர் எல்லாம் செய்ய வல்லவர் என்று சொல்லி அவன் தேவனிடத்துல சந்தோஷமாயிருந்தான். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? சில நஷ்டங்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம், சில ஆபத்துகள் உங்களுக்கு வந்திருக்கலாம், சில ஏமாற்றங்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம், சில தடைகள் வந்திருக்கலாம், உங்களை நேசித்தவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவனுக்குள் நீங்க சந்தோஷமாயிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம், உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நிச்சயமாய் அவர் உங்களை சந்தோஷமாய் நடத்துவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் இழந்து போனதை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். முதலாவது நான் சொன்னேன், தேவன் நம்மில் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். தனக்கானவனை அல்ல, பிறருக்கானவைகளையே நாம் நோக்க வேண்டும் என்று சொல்லி, நாம் மற்றவர்களுடைய காரியத்திலே நாம் அக்கறை உள்ளவர்களாய் இருக்கும்போது நம்முடைய காரியங்களை நாம் அக்கறை உள்ளவராய் இருப்பார். இரண்டாவது, மற்றவர்களை நாம் மேன்மையாய் எண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். எந்த சூழ்நிலையிலும் எவரையும் அற்பமாய் எண்ணாமல் மேன்மையுள்ளவர்களாய் இருப்போம். மூன்றாவது, நாம் தேவனுக்கும் தேவன் கொடுத்த வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான்காவது, நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே நாம் சந்தோஷமாக இருப்போம். எந்த சூழ்நிலையானாலும் சரி, உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தாய், தகப்பன், சகோதரர்கள், நண்பர்கள், உறவுகள் உங்களை கைவிடலாம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை கைவிட மாட்டார். என்று சொன்னால் 14 வயதிலே என் ஆண்டவர் என்னை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு எத்தனையோ ஆண்டுகள் உருண்டோடி விட்டது, ஆண்டவர் என்னை கைவிடவில்லை, ஆச்சரியமாய், அற்புதமாய், அதிசயமாய் நடத்துகிறார். என்று சொன்னால் மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாதீர்கள். எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு சந்தோஷமாய் இருக்க பழகிக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். கடைசியாக வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்தி கட்டாத தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையை ஆட்கொள்ளும். இன்றைக்கு அநேக ஜனங்கள் எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாளைய தினத்தை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை. குழந்தை பிறந்து 2 வயது தான் ஆயிருக்கும், ஆனால் 21 வயதுக்கு நான் என்ன செய்கிறேன் சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவலைப்படுகிறதுனாலே ஒரு முழம் நம் சரீரத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் கவலைப்படுகிறதில்லை. உணவுக்காகவோ உடைக்காகவோ அவைகள் கவலைப்படுவதில்லை. அவைகளை கர்த்தர் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை, பட்சிகளை அவர் பிழைப்பூட்டுகிறார். 5 உள்ள மிருக ஜீவன்களை அவர் காப்பாற்றுகிறார். ஸ்தோத்திரம். தேவ சாயல்ல படைக்கப்பட்ட அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களையும் என்னையும் அவர் போஷிக்க, காப்பாற்ற, ஆசீர்வதிக்க அவர் அக்கறையுள்ளவராய் இருக்கிறார். பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, தம்மை வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் தீமையானதே அல்ல. நீங்க உலக பிரகாரமான பெற்றோர்களாகிய நாம் எத்தனை குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நன்மையானதை கொடுக்க விரும்புகிறோமே. ஏன் நம்முடைய ஆண்டவர் நம் காரியத்தின் மேல் அக்கறையா இருக்க மாட்டார்? நம் மேல் அக்கறையாய் உள்ளவர், நமக்காகவே ஜீவனை கொடுத்தவர், நமக்காகவே பாடுபட்டவர், நமக்காகவே ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர். இந்த உலக காரியத்துக்காக மட்டும் கவலைப்பட்டு நீங்க ஒடுங்கி போவதை விடுங்கள்.
என்று சொன்னார். யெகோவா ஈரே, அவர் எல்லா தேவைகளை சந்திக்கிறவர், தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கிறவர், எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறவர். இந்த உலகத்திற்குரிய அத்தனை தேவைகளை சந்திக்க அவரால் முடியும். பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பதிலே சந்தோஷமாயிருங்கள். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்டினியாயிருக்கவும் திருப்தியாயிருக்கவும் போதிக்கப்பட்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, வாழ்ந்திருக்கிற சூழ்நிலையிலும் சரி, தாழ்ந்திருக்கிற சூழ்நிலையிலும் சரி, பட்டினியாயிருக்கிற சூழ்நிலையிலும் சரி, திருப்தியா இருக்கிற சூழ்நிலையிலும் சரி, நீங்கள் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே நீங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் மிகுந்த தைரியத்தோட, மிகுந்த சந்தோஷத்தோட தேவனை நோக்கி பார்ப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்கள் கவலைகள் எல்லாம் மாற்றி, உங்கள் துக்கங்கள் எல்லாம் மாற்றி போடுவார். உங்கள் முகம் செத்து போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் வெட்கப்படாதபடி உங்களை காப்பார். மறுபடியும் நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். முதலாவது நான் சொன்னேன், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. நாம் மற்றவர்களிடத்திலே நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, மற்றவர்களை நாம் மேன்மையாக எண்ண வேண்டும். மூன்றாவது, ஒருவருக்கொருவர் நாம் கீழ்ப்படிய வேண்டும். நான்காவது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்கும் தேவனை தெரியப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை நாம் வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் காணப்படுவதை செய்யும். கேட்ட ஒருவரை ஆசீர்வதியும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலும் நம் அனைவரோடு கூட அவருடைய வருகைப்பட்டும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. God bless you.